Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வறுவல். ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து வெண்டைக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலை மாவு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான். சாட் மசாலா இது ஆப்ஷனல் தான். தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இது கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சாட் மசாலாலேயே உப்பு இருக்குது. நம்ம லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும், இந்தளவுக்கு இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டு நல்லா தொடச்சிட்டு இப்போ 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நடுவில் நம்ம ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே கீரல் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயில் இந்த மாதிரி கீத்து மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மசாலா உள்ளதாகிற மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இது வந்து டோட்டலாக வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டஃபிங் இது நம்ம எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம், அதாவது ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு இட்லி குக்கர் எது இருந்தாலும் ஓகே. கீழே வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டோம். நம்ம இதை அப்படியே ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் கடுகு போட்டோம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஸ்டீமிங்கில் வச்சுருக்கிற வெண்டைக்காயும் நல்லா வெந்துடும். வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கிறோம், அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்குனது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பரட்டி விடணும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டஃப் இதெல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். புளி சாதம், தக்காளி சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல காம்பினேஷன். நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பவுடர் வந்து மீதி இருக்குது, அதாவது ஸ்டஃப் பண்ண பவுடர் மீதி இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வறுவல் ரெடி. நான் வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். ஆற்றின் ஒழுக்கி அரணிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து தாமும் நீதி நேர்மையுடன் வாழ்ந்து பிறரையும் தர்மப்படி வாழ செய்யும் இல்லறத்தான் தவம் செய்யும் முனிவர்களை விட வலிமையாக இருப்பான்.